இப்போதான் ஒரு பேக் கடையில் போய் நான் வந்து ப்ரைஸ் செக் பண்ண சும்மா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே ஃபாரினர்ஸ் வரனால எல்லாமே ப்ரைஸ் ஏற்றி தான் வச்சுருக்காங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு டைமே முடிஞ்சு போச்சு. என்னால் முடிஞ்சாலும் நான் ஒர்க் சுற்றி காமிச்சிருப்பேன். இப்போ பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, 9 மணி மேலே பஸ்ஸு கிடையாது. நான் பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். If you like our videos, please give one thumbs up and join in our Terrain Trekker Adventures YouTube family. அங்கமல்லி ரயில்வே ஸ்டேஷன். அங்கமல்லி ரயில்வே ஸ்டேஷன். அங்கமாலியா? அங்கமாலி மலப்புரம். அங்கமாலிக்கு வண்டி எடுத்தாக்கும். நாளை தானே வண்டி உள்ளோம். இன்னைக்கு போனா என்னைக்கு இல்ல, நாளைக்கு. நாளைக்கா? ஒரு 14 ரூபாய் நமக்கு இப்ப போவோம். ஒரு 14 ரூபாய் நமக்கு இப்ப போவோம். 14,000 ரூபாய். 14 14 16 16 10,000. விடிய விடிய கேட்ட ഞാൻ നിന്നെ ഇവിടെ സ്റ്റേ ചെയ്തിട്ട് നാളേക്ക് കാലത്ത് അവിടെ പോവും. இன்னைக்கு ரூம் எடுத்தீங்க? இல்ல ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டே செய்யும். எங்க தாங்க அதோட இப்போ டிக்கெட் எடுத்து வண்டி ஏறி அந்த விடிய விடிய அங்கே எடுத்தாரு. 4-5 வரைக்கும் அங்கே எடுத்தது. ஆட்டோவோட சவுண்ட்னால அவர் பேசுறது எனக்கு கேட்கல, நான் பேசுறது அவருக்கு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் நான் கேமரா தூக்கிட்டு பேசுறதுனால தெரிஞ்ச மலையாளம் மறந்து போச்சு. இந்த வர்க்கலால இருந்து அங்கமலை போறதுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்க ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லேட் பஸ் பிடிச்சு அங்கமலை போயிடலாம். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். திருப்பி நாம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நீங்கள் வர்க்கலால ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா சோலோவாக இருக்கலாம், குரூப் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரூம் எடுக்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே லாக் ரூம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா திங்ஸ் நீங்கள் இங்கே போட்டுட்டு நீங்கள் பேசிக்கு சுற்றி பார்க்கலாம். கைஸ், இங்கே கிளாக் ரூமில் இருக்குது. ஒரு 24 ஹவர்ஸுக்கு இங்கே 15 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி. கிளாக் ரூமில் நம்ம திங்ஸ் வைக்கும்போது அவங்க பூட்டுஞ்சாவி இருக்கான்னு கேட்பாங்க. அதனால ஒரு பூட்டுஞ்சாவி வாங்கிட்டு போயிருங்க. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கனால பூட்டுஞ்சாவி வேணும் சேஃப்டிக்கு. கைஸ், இன்னொரு சம்பவம் ஆயிருக்கு. என்னதுன்னா, வர்க்கலால இருந்து வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு லாஸ்ட் பஸ் எப்போன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் 9 மணி தான் லாஸ்ட் பஸ்ஸு, அது படி பேர் அப்படின்னேன். நானும் அது படி 9-8:45 கிளம்பி வந்துட்டேன் அந்த ஸ்டாப்புக்கு. அங்கேருந்து கேட்டால் லாஸ்ட் பஸ்ஸு 7:30க்கே முடிஞ்சிருச்சான். அடுத்து நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் வந்து லிஃப்ட்டு மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு 50 ரூபா கொடுத்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். அவர் மட்டும் இல்லைனா நான் எப்படி வரேன்னே தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பஸ் ஃபெசிலிட்டி ஒழுங்காக இல்லை. கைஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1 o'clock ஆகுது. நம்ம 1:30க்கு வர்க்கலாலேருந்து அங்கமலை ட்ரெயின் இருக்குது. அங்கமலையிலேருந்து தான் நம்மளுக்கு அத்திரப்பள்ளிக்கு போனோம். அதனால் அங்கமலை போயிட்டு அடுத்து அங்கே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தான் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தெரேன் ட்ரெக்கர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சீசன் 1 பட்ஜெட் ட்ராவலிங்கில் நம்ம ஒர்க்கில் நைட் லைஃப் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு 1:30 ட்ரெயின் ஏறி நம்ம ஒரு 8 மணிக்கெலாம் இங்கே அங்கமலை வந்து ரீச் ஆகிட்டேன். இனி அங்கமலையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல், 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் இருக்குது நம்ம அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. அதை பார்த்துட்டு இனி நைட்டு 9 மணி நம்ம பெங்களூருக்கு ட்ரெயின். இஸ் ரூம் டூர். இங்கே 2 பெட் இருக்கு. நான் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தேன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அண்ணா பார்த்துருந்தேன். அந்த அண்ணா வந்து நம்ம கூட தான் ட்ரெயினில் வந்துருந்தாங்க. ஆனால் ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போது அந்த அண்ணா பார்த்தேன். அந்த அண்ணா வந்து இங்கே லோக்கல் ஏதோ ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க.
அன்னைக்கு காலையில வர்க்கலால இருந்து நம்ம அங்கமலை போய் ரீச் ஆனோம். அன்னைக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து ரூமுக்காக விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்ப இந்த அண்ணா வந்து இங்க ரூம் கிடைக்காது, கிடைச்சாலும் நல்லா காஸ்ட்லியா இருக்கும். அதனால நீ பட்ஜெட்டை ஸ்டே பண்ண நினைச்சேன்னா நீ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் போகணும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்படியே நானும் அந்த அண்ணனோட பஸ் ஸ்டாண்டு போயிருந்தோம். அங்க அந்த அண்ணனோட பைக் இருந்தது. பைக் எடுத்துட்டு நாங்க 2.5 மணி நேரமா ரூம்க்கு தேடி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு கட்டத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த அண்ணனோட வேலையை விட்டுட்டு நமக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றாங்களே, அதனால இந்த அண்ணனை போங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக ரூம் தர ஆரம்பிச்சேன். அப்படி நான் டயர்டா நடந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சதா இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல வந்து 2500 மேல தான் ரூமே கிடைக்குமா. கடைசியில இந்த தம்பிட்ட நான் பேசி இந்த தம்பி வந்து நம்மளுக்கு குறைச்சு 350 ரூபா ஒரு ஹாஃப் டே ஸ்டே பண்ணி கொடுத்துருந்தான். கைஸ் இங்க இருந்து கிளம்புற ஒரு டைம் வந்துருச்சு. இப்போ கிளம்புனாதான் அங்க அதிரப்பள்ளி போய் ரீச் ஆக முடியும். இனி சாப்பிடல, இனி ஒரு கடையில போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். எதுக்குன்னு தெரியல, ரோடோட 2 சைடுமே இந்த ஃபிளாக் தான் இருந்தது. எதுக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மணி ஒரு 12 ஆகுது. அதனால லஞ்சு சாப்பிடலான்னு ஹோட்டல் வந்திருக்கேன். அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பியாச்சு. இங்க இருந்து அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து டான்ஸ் ஃபால்ஸ் கிடையாது. அதனால சாலக்குடி போயிட்டு சாலக்குடியில இருந்து நம்ம அத்திரப்பள்ளி போனோம்.